கம்ப்யூட்டர் ஆடிட்டே இருந்தான், கேம் ஆடிட்டு இருந்தான். நான் அவங்ககிட்ட போய் சாரி சொன்னேன். சாரா உங்கள் அப்பா காசு சம்பாரிச்சனால நீ இப்படி கெட்டு போகிறடா. எங்கள் அப்பன்ட்ட காசு இல்லை, வேலை எனக்கெல்லாம் தெரியல. நான் காசு சம்பாரிச்சனால கம்ப்யூட்டர் வாங்கி வச்சிருக்கேன், அதனால விளையாண்டுக்கடா, என்ன பண்ணுறேன்னு தெரியலடா, எப்படியா நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்க முடிஞ்சது. அதுக்கு ஒரு பதில்னா ட்ரை பண்ணுறேண்ணா. அது ஓன் மிஸ்டேக் பண்ண என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாப்புல. அப்பா முன்னாடி பேசவே பயப்படுவேன் நான். ஓ, இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டாடியா? அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இல்ல, ஆனா அவர் பேசுறது அணுகிறதுக்கு டைம் ஆகும். ஏன்னா அவர் பேசுற பெர்ஸ்பெக்டிவே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஜென்ரல் லைஃப் இப்போ எப்படி இன்டர்வியூல எல்லாம் பேசுறாரோ அந்த மாதிரி நார்மலா அப்படிதான் இருப்பாரு. இப்போ 10,000 சொல்லுவாரு, அதுல 2 தான் எனக்கு மண்டையில புரியும். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இவ்வளவு நாள் நான் ஆக்டிங்ல ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அவர் கூட பண்ணணும்னா முதல்ல நடிக்க தெரிஞ்சிருக்கணும். எனக்கு அது தெரியாது. நான் என்டர்டெயின் பண்ணுவேனே தவிர நடிக்க வராது எனக்கு. பிகாஸ் ஆக்டிங் இஸ் டிஃப்ரெண்ட், என்டர்டெயின்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். இஸ் a phenomenal actor, இஸ் a phenomenal entertainer. இது ரெண்டுமே அவருக்கு இருக்கு. அவர் முன்னாடி எனக்கு முதல்ல அவர் கண்ணை பார்த்து நடிக்கவே எனக்கு பயம்.